அதை விடுங்கம்மா. கீரை தளன்னு இருக்கு. எத்தனை கட்டு வேணும்? 2 கொடுத்துருங்க. இந்தாங்கம்மா. என்ன ஆனும் இப்ப கீரைக்காரங்க டிவிடி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க? இல்லங்க, இந்த டிவிடி கீழே கடந்துச்சு. சரி, நீங்க ஏதோ விஷயம் சொல்ல வந்தீங்களே, என்னன்னு சொல்லுங்க. என்னங்க, என்ன விஷயம்? எதுக்கு தேவையில்லாம உங்களை போட்டு குழப்பிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் பளிச்சுன்னு சொல்லுங்க. சொல்றேன் அனு, இதுக்கு மேல உண்மையை மறைக்கிற சக்தி எனக்கு இல்ல. அது நான் சொல்லுங்க கணேஷ். ராஜா, அந்த பெங்களூர் பார்ட்டி இன்னும் மறுநாள் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நீங்கள் வரத்துக்கு லேட் ஆகுமா ராஜா? இல்ல, வரேன் கணேஷ். ஓகே. சரி, என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, பெங்களூர் ப்ராஜெக்ட்டுக்காக பார்ட்டி ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்களா? கணேஷ் ஃபோன் பண்ணி எப்போ வருவீங்கன்னு கேட்டாரு. நான் அதை கேட்கலங்க. என்கிட்ட நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்களே. அதுவா? சொல்றேன் அனு, ஆரம்பிக்கிறப்பவே 2 தடவை தடங்கள் வந்துருச்சு. நான் இன்னைக்கு பெங்களூர் கிளம்புறேன். போயிட்டு வந்து ரிலாக்ஸ்டா சொல்றேன். என்னங்க அது, திடீர்னு பெங்களூர் கிளம்புறீங்க? 2 நாள் தான் அனு, போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து ஜாக்கிரதை, போயிட்டு வாங்க. சரி. குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். கணேஷ் எங்க இருக்காரு? கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருக்காரு. ஆ. வாங்க ராஜா. குட் மார்னிங். மார்னிங். அந்த பெங்களூர் பார்ட்டி கால் பண்ணாங்க. வீட்ல இருந்து வரும்போது நானும் ரெடி ஆயிட்டு தான் வந்திருக்கேன். அப்புறம் அனு கிட்ட இன்னைக்கு விஷயத்த சொல்லிடலான்னு தோணுச்சு. டாக்டர் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணா பெட்டர் இல்லையா ராஜா? டாக்டரையும் வரும்போது பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். என்ன சொன்னாங்க? கண்டிப்பா சொல்லிடலாம். இப்போ அனுக்கு பெட்டரா தான் இருக்கு. எப்ப சொல்ல போறீங்கன்னு கேட்டாங்க. பெங்களூர் போயிட்டு வந்து சொல்லிடுறேன்னு சரின்னாங்க. பெங்களூர்லேருந்து வந்ததும் சொன்னா ஸ்ரீநிதி கார்த்திகோட கல்யாண வேலை இருக்கு ராஜா. அனுவுக்கு உண்மையை சொல்றதுனால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தினமும் கடவுளை ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். உங்க பிரார்த்தனை வீண் போகாது ராஜராமன். தைரியமா இருங்க. தைரியமா இருக்கணும்னு தான் தோணுது, ஆனா பயமாவும் இருக்கு. ராஜா, அனு ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டா. உண்மை தெரிஞ்சா உங்க மேல அவளுக்கு கோவம் வராது. சூழ்நிலை அவ புரிஞ்சுப்பா. கணேஷ், எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. என்ன ராஜா அது? இந்த உண்மையை அனுகிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும். ஆனா என் உள் மனசுக்குள்ள இந்த உண்மையை நான் சொல்லாமலே போயிடுவேன்னு எனக்கு தோணுது கணேஷ். கமான் ராஜா, அது உங்களோட பயம். பயந்து ஓடினா துரத்தும். நின்று எதிர்த்து பாருங்க, பயந்து அது ஓடிடும். விடுங்க ராஜா. எதையுமே தைரியமா பாக்குற நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பேசுறது பாக்குறேன். அதான் எனக்கும் புரியல. சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒன்று நடந்தா நீங்களும் சுந்தரமும் தான் என் பிள்ளைங்களை பார்த்துக்கணும். ராஜா,
என்ன ராஜா அது? எல்லாருக்கும் நீங்க தைரியம் சொல்லுவீங்க, இப்ப நீங்களே கவலைப்படாதீங்க ராஜா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். கணேஷ், பல்லவி அவ மனசுல இருக்கிறத கொட்டி தீத்துட்டா. என் அம்மா என்னை விட்டு ஒதுங்கியே வாழ்ந்துட்டாங்க. அனு மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை ராஜா. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க உங்க சார். எம்டி மீட் பண்ணணும். சார் கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆ சார், பெங்களூர் கிளையண்ட் தீனா சார் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. ஓகே சார். சார் உங்களை வர சொன்னாரு. ஆ தேங்க்யூ. வாங்க சார், உட்காருங்க. இல்லை இருக்கட்டும் சார். சார் கிளம்பலாமா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போலாமே. என்ன சார், நல்ல நேரம் ஏதாவது பார்க்குறீங்களா? ஆமா, ஜேர்னிக்காக மட்டும் சொல்லல, நல்ல விஷயத்துக்காக போகும்போது பார்க்கறது தப்பு இல்லை, அதான். சரி சார். நிவேதா, நிவேதா, என்னடி இது பட்ட பகல் இப்படி தூங்கிட்டு இருக்க? இல்லம்மா, லேசா தலைவலி, அவ்வளவுதான். சரி, உள்ள போய் தூங்குமா. எதை சாப்பிடுறியா? வேண்டாமா. சிடி எங்க போச்சு? சொல்லு சந்தோஷ். நிவேதா, ஸ்ரீநிதியோட என்கேஜ்மெண்ட் டிவிடி நீ எடுத்தியா? இல்லையே. ஐயோ, அதை நான் பைக்ல தான் வச்சிருந்தேன், காணோம். என்னடா சொல்ற? வீட்டு வாசல்ல தான் எங்கேயாவது விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா கண்ணில் அது படுறதுக்கு முன்னாடி நீ அதை எடுத்து பத்திரமா எங்கேயாவது ஒளிச்சு வச்சிரு. சரிடா. அம்மா, அனுவட்டியும் ராஜாராமங்களும் வந்துட்டாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். வணக்கம். வாங்க 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 சம்பந்தி. எங்க அனுவும் வந்துட்டாங்க. உட்காருங்க. வாங்க பல்லவி, நீங்களும் உட்காருங்க. அனு, அவர் பக்கத்துல உட்காருங்க. இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க அவர் பக்கத்துல உட்காருதான் சரி. எது பேசுறதா இருந்தாலும் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு பேசுமா. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? உங்ககிட்ட நான் பேசணும், அதுக்கப்புறம் தான் நிச்சயதார்த்தம். வாங்க அனு. இங்க வாடி. என்னது இது?
என்னடி நடக்குது? எதுக்கு ருக்கு அக்கா என்ன மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவரோட சேர்ந்து என்கேஜ்மெண்ட் போயிருக்கா? சொல்லு. தெரியாதுமா. சொல்லுடி, உனக்கு தெரியும். தெரியாதுமா. சொல்லுடி, சொல்லு. ஏன்டி வேஷம் போடுறீங்க எல்லாரும்? என்கிட்ட இருந்து என்ன தடி மறைக்கிறீங்க? சொல்லுடி, சொல்லுடி, சொல்லுடி. போய் சொல்லாத. என்ன தடி மறைச்சு இங்க வேஷம் போடுறீங்க? சொல்லல, நான் கொன்னே போட்டுருவேன். சொல்லி தொலை. இங்க என்ன நடக்குது? எல்லாம் உன் உயிரை காப்பாத்துதாமா. ஏன் உயிரியா? என்னடி சொல்ற? ஆமாம்மா, கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பொறுமையா நான் சொல்றதை கேளுமா ப்ளீஸ். சொல்லி தொலை. அப்பா லைஃப்ல ஒன்ன தவிர இன்னொரு வைஃப் இருக்காங்கம்மா. என்னடி சொல்ற? அவங்க வேற யாரும் இல்லம்மா, பல்லவி ஆண்டி தான். என்னாச்சுமா? அம்மா, அம்மா என்னாச்சுமா? அம்மா, அம்மா என்னாச்சுமா? அம்மா, பல்லவி, பல்லவி அவரோட வைஃபா? ஆமாம்மா. ஆமாம்மா, இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு பெரியம்மா உன்ன மாதிரியே வேஷம் போட்டு பல்லவி ஆண்டி வீட்டுக்கு போனாங்க. I'm sorryம்மா. அம்மா, சாரிம்மா. கிளம்பு. எங்கம்மா? ருக்கு அக்கா வீட்டுக்கு.